டேய் கம்பித்தலையா, மேல என்னடா பண்ற? தெரியல, டைட் பண்றேன். நீ என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன் சார். ஓஹோ, அவன் டைட், அதுக்கு நீங்க ஹெல்ப். உங்க வேலையே உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இறங்குடா கீழே. ஏய் இறங்குடி, தொப்பி ஃபேன்ல மாட்டிக்க போகுது. கம் ஆன். எதுக்குடா இது தூக்கி மாட்டின? அண்ணே, நோயெல்லாம் காத்து இல்லாம கஷ்டப்படுறாங்க அண்ணே. பழைய பேன் கடந்துச்சு மாட்டிட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? நான் தான். சாபாஸ். ஏண்டா இது பேனா? இத்து போன 3 தகரத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தேன். இத தூக்கி பேன் மாட்டி இருக்கிறியே. இது சுத்துற வேகத்துல பிச்சிட்டு போய் எவன் மண்டையாவது வெட்டினா ஓ மண்டமா இருந்தா பரவாயில்ல. ஐயா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. இந்த பேன் ஓடுமாடா? இப்ப பாருங்க. பேன் ஓடுமானா இவன் ஓடிட்டு இருக்கான். ஏய் ஏய் வேணாண்டா, இத கழட்டிடுடா. இருக்கட்டுண்ணே. ஏய் இது ஏதோ ஆபத்து கறிகுறி, கழட்டிடு. ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஏய் இதனால என்ன வந்தால் நீதான் பொறுப்பு. நானே பொறுப்பு. ஐயோ ஐயோ. டேய் 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 நில்லு மேன். ஏன் இங்க மூட்டை இருக்கிற? அண்ணே, நான் பக்கத்து கிராமத்துக்காரண்ணே. அங்க பவர் கட்டு, கருக்கல்ல அரைச்சிட்டு போலான்னு இங்க வந்தேண்ணே. அரைச்சிட்டு போலான்னு வந்தியா? இது என்னது? ரைஸ் மில்லு. அதான் நல்லா சத்தம் கேக்குதே. ஏய் இது ஆஸ்பத்திரியா? உள்ள ஃபேன் ஓடுது. விளையாடாதீங்கண்ணே. டேய் என்னடா இது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. சொல்றேன் இவங்கிட்ட. யோ ஃபேன் ஓடுதியா? நான் நம்ப மாட்டேன். டேய் என்னது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. இவங்கிட்ட சொல்லு. ஏங்க ஃபேன் ஓடுதுங்க. நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? என்னடா இது? ஃபேனு. என்ன சத்தம் வருது? ஐ ரைஸ் மில் சத்தம் வருது. நான் என்ன சொன்னேன்? ஆமாங்க. இதனால பெரிய வில்லங்கமே ஏற்படும். அதுக்கு நீதான் பொறுப்புன்னு சொன்னல. ஆமாங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா? இவன் டைட், இவன் ஹெல்ப். இவங்களால நம்ம 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட நம்ம 2 பேருமே இவங்கள அப்பணும். அப்பு. ஐயோ டேய் ஐயோ, அந்த கம்பி மத்தால நான் என்ன விட்டு- ஏண்டி அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? ஒரு நல்ல விஷயமா தான். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ என் கூடவே இருந்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாலா? ஆமா, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? 4 மணிக்கு. அப்ப நான் கண்டிப்பா வரேன். வரேன். மாலா, அப்புறம் உன் ஹஸ்பண்ட பாத்தியா? அவரை பத்தி என்கிட்ட பேசாதடி. He is a cheat. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயா, கண் தெரியாத கபோதியா, நல்லா இருந்த கண் பார்வை போயிடுச்சியா. நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓடி போயிரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. யூ நேஸ்டி இந்தியன். இந்தாப்பா 1 ரூபா போட்டிருக்கேன், போ. டேய் ஒரு நிமிஷம் இருடா. நீ யாருடா? கம்ப்யூட்டர். நான் யாருடா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. இந்த 1 ரூபாய் என்கிட்ட இல்லையா மேன்? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற லேபர் கூலிக்கார பைய. இந்த 1 ரூபாய் இவருக்கு நீ போட்டீனா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? உங்களை யாரும் அவமானப்படுத்தல. கொஞ்சம் மனிதாபி பண்ண வேணும். அவனுக்கு கண்ணு போறது காரணமே நீங்க தானே. அவனா இவன்? நானே. லட்சுமி, வெட்கப்படாம தைரியமா போ. மாலா, என் பொண்ணு நல்லா அலங்காரம் பண்ணிருக்க. எந்த பையன் பார்த்தாலும் ஆசைப்படுவான். ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வாழா வெட்டியா இருக்கிற நீ அங்க வர வேணாம், இங்கே இரு. அம்மா பரவாயில்ல லட்சுமி, நீ போ. போமா. ஏண்டா என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு அழைச்சிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்றேன் அவசரப்படாத. லட்சுமி, நமஸ்காரம் பண்ணுமா. டாக்டர் என்னது? ஆமாடா, உனக்கு கல்யாணம் பண்ணதான் இந்த இடத்துக்கு கூட்டி வந்தேன். பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா தாலியை கட்டு. இனிமே மாலாவை நம்பி புண்ணியம் இல்ல. இவளை கல்யாணம் பண்ணிக்க. சார் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதால தான் 2ஆம் தரமா கொடுக்க சம்மதிச்சேன். நீங்க சம்மதிக்கலாம், ஆனா நான் சம்மதிக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா மாலாவோட தான் வாழ்வேன். எங்க பிரிவு தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது இல்ல. அப்படியே நிரந்தரமான பிரிவா இருந்தாலும் என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது யாரு? இவன் தான்டா. ஐயா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என் பொண்ணை கிணத்துல புடிச்சு தள்ளாலும் தள்ளுனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயா, பொண்ணை கிணத்துல புடிச்சு தள்ளாதீங்க. நீங்க குதிச்சிருக்க கிணத்துல. நீங்க இருக்கிறது வேஸ்ட். டேய், நானே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நீ முந்திக்கிறியாடா பெருச்சாடி தலையா? டேய், நான் யாருடா? நேபாள்ல 10 years. ஐயோ, எனக்கு கல்யாணம் வேணாங்க. அப்ப போத்திட்டு போடா. அம்மா, ஞாபகமே இந்த ஆளை கிணத்துல புடிச்சு தள்ளிருங்க. இந்த பிரிவு தற்காலிகமானதுதான். வேற எந்த பொண்ணையும் நான் மனசால கூட நினைக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன்.
அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடி செருப்பால உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு தான் உங்க அம்மா என்ன இங்க வரவழைச்சிருக்காங்க. அது இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. இத பாரு ரமேஷ், இப்பதான் என் புருஷன் உண்மையிலேயே என் மேல அன்பு வச்சிருக்காருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல நான் அவர் கூட தான் வாழ போறேன். தயவு செஞ்சு என் வழியில குடிக்கிடாத ப்ளீஸ். என்ன போக விடு. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. வாடி. விடு 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 ரமேஷ், ப்ளீஸ் சொன்னா கேளு. என்ன விடு ரமேஷ். ஏறுடி ரமேஷ், என்ன விடு. உள்ள உட்காருடி. இறங்கி வாடி. போடி உள்ள. அட பாவி, அம்மா வீட்ல இல்லாத நேரத்துல இப்படி என்ன கடத்திட்டு வந்து கலாட்டா பண்றியே. இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சது சந்தோஷப்படுவாங்க. இத பா, 30 வினாடி கூட புருஷனோட சேர்ந்து வாழ முடியாத உனக்கு 30 நிமிஷம் டைம் தரேன். மரியாதையா உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு எனக்கு கழுத்து நீட்டு. பயப்படாத, உன்னை தொடர்றதுக்கு இல்ல, நான் தாலி கட்டுறதுக்கு. 30 நிமிஷம் மனச மாத்திக்க. பிரௌனி, என்ன என்னடாச்சு? விஷயம் எல்லாம் வரமாட்டியே. மாலாவுக்கு ஏதாவது ஆபத்தா? பிரௌனி, பிரௌனி, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீ போய் டாக்டர் சீக்கிரம் கூட்டிட்டு வா. நான் கொடுத்த 30 நிமிஷம் அவகாசம் முடிஞ்சு போச்சு. சாரி மாலா, நானே தாலி எடுத்துக்கிறேன். ராஜா, நீ டெல்லி, நான் அத்திப்பட்டி.
பட்டி காட்டாண்டா. ஐய் ராஜா, மாலா, இப்பவும் சொல்றேன், நான் போய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். என்ன மன்னிச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, கொஞ்சம் ஒத்தியா நில்லுங்க. டேய், நீ யாருடா? முத்துராசா. இவ யாருடா? மாலா. இவளுக்கு நீ என்னடா வேணும்? புருஷன். இவ உனக்கு என்னடா வேணும்? பொண்டாட்டி. நேபாள 10 என்ன லோடா? இவங்க எல்லாம் சிரிச்சிட்டே போகட்டும்டா.